அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சஷ்டியுடன் வரும் கிருத்திகை நாட்களில் இதை மட்டும் செய்யுங்கள், குடும்பத்துடைய தலையெழுத்தே மாறும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சஷ்டியில் விரதம் இருந்தால் தீராத வினைகள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் சஷ்டி கிருத்திகை என இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வந்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளில் விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் வாழ்க்கை மாறும் என்பது நம்பிக்கை. சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த மாதம் வளர்பிறை சஷ்டி விரத நாள் அமைந்துள்ளது. இந்த நாளில் எளிமையான ஒரு பரிகாரத்தை வீட்டில் செய்வதால் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நிலை என்பது மாறி செல்வம் பெருக துவங்கிவிடும் என்பதை பற்றி பார்க்கலாம். பக்தர்கள் மனதார நினைத்தாலேயே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வமாக முருகப்பெருமான் அவர்கள் இருக்கிறார்கள். இவரை தினம் நினைத்தாலேயே பக்தர்களுக்கு முழு பலனையும் அருளையும் முருகப்பெருமான் அவர்கள் வழங்கி விடுவார். சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாகும். மாதத்திற்கு வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என 2 சஷ்டி திதிகள் வருகின்றன. இதில் வளர்பிறை சஷ்டி என்பது வளர்ச்சியை, வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாளாகும். அனைத்து மாதங்களில் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து விசேஷ பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முருகப்பெருமான் நண்பர்களே, சஷ்டியை போல் முருகப்பெருமானுக்குரிய மற்றொரு நட்சத்திர நாள்தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆகும். கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருளை பெற விரும்புபவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருக்கலாம். இது முருகப்பெருமானை வளர்த்த காட்டிய பெண்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட விரத நாள் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது கண்டிப்பான நம்பிக்கை. இந்த முறை மாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவது மிக விசேஷமான நாளாகும். மாசி மாத வளர்பிறை சஷ்டி மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துடன் வருகிறது. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை இரண்டும் ஒரே நாளில் இணைந்து வருவதால் இது இரட்டிப்பு பலன் தரக்கூடிய நாளாகும். இது விநாயகர் பெருமானுக்குரிய புதன்கிழமையுடன் இணைந்து வருவது இன்னும் அதிக சிறப்பானதாகும். இந்த நாளில் ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய தலையெழுத்தை மட்டுமின்றி நமது குடும்பத்தின் தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகிறது. மாசி 4ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கு துவங்கி மார்ச் 5ஆம் தேதி மாலை 5:47 மணி வரை சஷ்டி திதி உள்ளது. அதேபோல் மார்ச் 5ஆம் தேதி காலை 7:20 மணிக்கு துவங்கி மார்ச் 6ஆம் தேதி காலை 4:54 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அன்றைய தினம் பகல் 1:30 மணி முதல் 3 வரை ராகு காலமும் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டமும் உள்ளன. இதனால் மார்ச் 5ஆம் தேதி ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபாட்டினை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வளர்ச்சியே என்பது இல்லை என பலவிதமான கஷ்டங்களில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறோம், கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உள்ளோம் என்கின்றவர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். குறிப்பாக மார்ச் 5ஆம் தேதி அன்று வீட்டின் பூஜை அறையில் வாழை இலையை தண்ணீர் வைத்து சுத்தமாக கழுவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு முன் வைக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிறிய அளவில் இலை இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இலையின் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பஞ்சுதிரி போட்டு சுத்தமான பசுனை விட்டு தீபமேற்ற வேண்டும். வாழை இலையில் அம்பிகை வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கிறது. அதேபோல் நெய்யில் மகாலட்சுமியும் தீபச்சுடலில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் போது அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு விருப்பமான மலர்களை சுற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து மனதார உங்களின் கோரிக்கையை சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயம் நடக்கும். இந்த விரதம் பகலில் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு கூட செய்யலாம். அந்த நேரத்தில் சஷ்டி திதி இல்லையே என நினைக்க வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம்.
வீட்டில் உள்ள மற்ற விளக்குகள் எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் இந்த விளக்கு எரிந்தால் போதும். ஒரு விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் ஏற்றலாம், அல்லது 6 வாழை இலை துண்டுகள் வைத்து அவற்றின் மீது 6 அகல் விளக்குகளை வைத்தும் விளக்கேற்றலாம். இரண்டும் ஒரே பலனை கொடுக்கும். மார்ச் 6ஆம் தேதி அன்று காலை விளக்கை எடுத்து தனியாக வைத்துவிட்டு அந்த இலையை கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம். இப்படி செய்வதால் வாழ்க்கையில் கஷ்ட நிலை என்பது மாற துவங்கும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.